இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க? கட் பண்ணல கூட இல்லை, எனக்கு தனியாக செய்கிறேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பிரியாணி டேஸ்ட்டாக வரல, என்ன பண்ணுறது? ஸோ நானும் ஒரு பில்டை போட சொல்லி வச்சுருக்கேன், நல்லா பண்ணுவேன்னு. இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். நான் அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன், ஏன்னா நான் சின்ன பொண்ணுன்றதுனால எங்கள் அம்மா பயப்படுறாங்க வெங்காயம் தெரிச்சிரும்னு. இப்போது இப்போ வந்து ஃபாஸ்ட்டில் வச்சாச்சு. கொஞ்சம் இப்போ தான் வேகுது. வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து கோல்டிஷ் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வந்து நம்ம வதக்கணும். ஸோ நம்ம வெங்காயம் வந்து கோல்டிஷ் ப்ரௌன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து பச்சை மிளகா தான் போட போகிறோம். 4 பச்சை மிளகா போடுறேன் நான், க்ரீன் பச்சை மிளகா. இப்போது இது கொஞ்சம் தெரிக்கும், நம்ம வந்து பார்த்து போடணும். சரிங்களா? இந்த மாதிரி வெங்காயம் பார்த்தீங்கன்னா கோல்டிஷ் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போடணும். அங்கே போட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம லைட்டாக கழுவிக்கலாம். சுடுது. ரொம்ப நேரமாக பாஸ்மதி அரிசி தண்ணியிலே ஊறிட்டு இருக்கனால நான் இப்போ வந்து தண்ணியை வடிகட்ட போகிறேன். நம்ம கையில் அம்மா வடிகட்ட தெரியாது. இப்போ நம்ம வந்து கழுவி எடுத்து வச்சிடணும். இப்போ நான் அதை எடுத்து வச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்குது. எங்கள் அம்மா வந்து சைலண்ட்டாக இருங்க, யாரா தொக்கு செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ ஒன்று சாப்பிட்டா யாரும் திட்ட மாட்டாங்க, நம்மளும் ஒன்று சாப்பிடலாம். அதுக்கு மூடி வச்சுட்டு இங்கே நம்ம அப்படியே வதக்கிற மாதிரி இருந்தால் அப்பா இது பாருங்க, எண்ணெய் இப்படி தெரிக்கிறதுனால செம்ம சூடாகுது. ஓகே, பரவாயில்ல, நம்ம சூடு அட்ஜஸ்ட் பண்ணாங்க. நல்லா வதக்கணும். உப்பு ஏன் அவ்வளோ போட்டிங்கன்னு யாரும் கேட்காதீங்க. தயிர் போடுறதுனால தயிரே பாதி உப்பு எடுத்துக்கும். ஸோ பாருங்கள், நம்ம பிரியாணியை பாருங்கள் காய்ஸ். நானாக சமைச்சேன் இதை. சத்தியமாக டேஸ்ட்டு பார்க்கணும். இப்போ போயிட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்றேன். ஐயோ மசாலா இப்படி தடவி விட்டிங்கன்னா மசாலாலாம் உள்ளே இறங்கிடும். என்ன மாதிரி இந்த மாதிரி அரைகுறை சமையல் சமைச்சி டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குதுன்னு வாங்கியிருக்கவங்கள கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து மெயின் டம் போட போகிறோம். எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் டம் போடுறது. ஈவன் அம்மா தான் போடுவாங்க, இந்த மாதிரி சமைச்சாலுமே அம்மா தான் போடுவாங்க. தூக்க முடியல, தூக்கி இந்த பக்கம் வச்சுட்டு தோசைக்கால் இதை எடுத்து இங்கே வச்சுட்டு கையில் வச்சுருங்க. கையில் வச்சுட்டு இப்போ திரும்பி நம்ம வந்து எடுத்து அது மேலே போய் வைக்கணும். ஸோ அப்போ அடியில் இருக்க பிரியாணியோட டேஸ்ட் வந்து அந்த மாதிரி இருக்கும்.
பிரியாணி, தயிர் பச்சடி, இது எறா தொக்கு, அது கூட வந்து கிரேவி பார்க்குறேன்னு சொல்லலை, அந்த பார்க்குற பாருங்க கிரேயோட இது. ஸோ இப்போ வந்து நம்ம டேஸ்டிங் டைம். தயிர் பச்சடி கொஞ்சமாக இப்படி வச்சு, இந்த எறா கொஞ்சமாக இப்படி வச்சு வாசமாக இருக்கும்.